ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் தான். அதாவது சென்னை சென்ட்ரல் மெட்ரோலேருந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் டு வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர், கீழ்பாக், அண்ணா நகர், கோயம்பேடு த்ரூ எப்படி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ட்ராவல் பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சபர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான். எனக்கு ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடு தெரியற ஒயிட் பில்டிங் தான் நம்மளோட சென்னை கார்ப்பரேஷன் பில்டிங், அதாவது ரிப்பன் பில்டிங்கு. இப்போ நான் இதுக்கு கீழே 2 மாடி இறங்கி பொதுத்தளம், அதாவது அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 9 நிமிடங்களில் 5ஆம் நடைமேடையை வந்தடையும். Next train to airport is arriving on platform 5 in 9 minutes. நான் டிக்கெட் எடுத்துட்டேங்க. இப்போ இதில் இருந்தும் கீழே 2 மாடி கீழே போக போகிறேன். ஏன்னா உங்களுக்கு பரங்கிமலைக்கு போகிறதுக்கு உண்டான மெட்ரோ ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த கிரீன் வேலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கும் ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்கும். அப்படி இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் ட்ரெயின்னா கூட நீங்கள் ஆலந்தூரில் இறங்கி பேஸ்மெண்ட் போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். சென்னை சென்ட்ரல்ல இருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல் வழியாக உங்களுக்கு ஏர்போர்ட் எப்படி போகிறதுன்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தாங்க இருக்கேன். இங்கேருந்து தான் இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சென்ட்ரல் மெட்ரோவில் இப்போ ட்ரெயின் வரப்போகுதுங்க. ஓகே வியூவர்ஸ், நான் ட்ராவல் பண்ண போகிற வண்டி வந்துருச்சு. விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 1ஆம் நடைமேடையிலிருந்து புறப்படும். அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா ட்ரெயின் இப்போ நிற்கிறது தாங்க நேரு பூங்கா மெட்ரோ ஸ்டேஷன். கீழ்பாக் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கிறது தான் பச்சையப்பாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். Next, Chennai Nagar Metro Railway Station. அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தான் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். Next, Anna Nagar Tower Metro Station.
நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்க்கறது திருமங்கலம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஓகே வியூவர்ஸ், திருமங்கலம் வரைக்கும் பேஸ்மெண்ட்ல வந்த இந்த ட்ரெயின் இப்போ திருமங்கலத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜுக்கு மேல வந்துருச்சு. இப்போ நீங்க பார்க்கறதா ரோகிணி தியேட்டர். இது முடிஞ்ச உடனே வர்ற மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன். நெக்ஸ்ட் புரட்சி தலைவி ஜெயலலிதா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதாவது சிஎம்டிஏ கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் மெட்ரோ ஸ்டேஷனுங்க இப்போ வரப்போகிறது. கோயம்பேடு மஃப்சல் டெர்மினஸ் போகிறவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷனில் தாங்க இறங்கணும். அடுத்ததா ட்ரெயின் இப்போ நிற்கிறது தாங்க அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காண்பிக்கணும்னா குறைஞ்சது 35 to 40 மினிட்ஸ் வந்துடுங்க. அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்டேஷன் பை ஸ்டேஷனாக தான் காண்பிக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே புரியும் நம்புகிறேன். இப்போ அடுத்ததா வர ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க. வடபழனிக்கு அடுத்ததா இப்போ வரப்போறதாங்க அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அசோக் நகருக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தாங்க காசி தியேட்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வர்றது ஈக்காட்டுத்தாங்கல் பிரிட்ஜு, ஜெயா டிவி ஆஃபீஸு, இது எல்லாமே முடிஞ்ச உடனே இப்போ வர்றதாங்க ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஈக்காட்டுத்தாங்கலுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் வந்து நிற்கிறது ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க. இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்பொழுது பிரிட்ஜு தெரியுதுங்கள, இதுதான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோவுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. அதாவது நீங்கள் ஆலந்தூர் இறங்கினாதான் உங்களால் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோவுக்கு போக முடியும். இப்போது அடுத்ததாக வர்றது தான் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்.
அதற்கு அடுத்து இந்த பேஸ்மெண்ட்டில் மெட்ரோ ட்ரெயின் இறங்கி ஏறின உடனே வர்ற ரயில்வே ஸ்டேஷன் தாங்க மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். ஓகே வியூவர்ஸ், இந்த சென்ட்ரல் மெட்ரோவில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னியை நான் இங்கே ஏர்போர்ட் மெட்ரோவில் ஃபினிஷ் பண்ணுறேன். உண்மையிலேயே சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.